மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆர் குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா சர்ச்சைக்குரிய வகையில் கூறிய கருத்துக்கு அதிமுக தரப்பு கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தன்னுடைய பங்கிற்கு கண்டனத்தை பதிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன்னுடைய திரைப்படங்கள் வாயிலாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் காலூண்டுவதற்கு முழு காரணமாக விளங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். முகத்தை காட்டினால் 30 லட்சம் வாக்குகளை கிடைக்கும் என்று அறிஞர் அண்ணாவால் போற்றப்படுபவர் எம்ஜிஆர். கட்சி கணக்கு கேட்டதற்காக கட்சியை விட்டு நீக்கி பால் குடித்த வீட்டிற்கு பாதகம் செய்ய தீய சக்திகளை அகற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைத்து மக்களுக்கு பொற்கால ஆட்சியை வழங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவரை கட்சியை விட்டு வெளியேற்றதன் விளைவு, அவர் உயிரோடு இருக்கும் வரை திமுகவால் ஆட்சியில் பொறுப்பேற்க வர முடியவில்லை. இதற்கு காரணம் மக்கள் மீது அவர் வைத்திருந்த அளவற்ற அன்புதான். தங்கத்தை மண்ணிலிருந்து தோண்டி எடுப்பவர்கள் இப்போது மண்ணை தோண்டி தங்கத்தை புதைக்கிறார்கள் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவின் போது வருணனை செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கும் காந்த சக்தியை படைத்ததால் தான் மண்ணை விட்டு மறைந்தாலும் பல ஆண்டுகள் கடந்தும் மக்கள் நெஞ்சங்களில் இன்றளவும் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் புரட்சித் தலைவர் அவர்கள். தன்னலத்தை ஒதுக்கி மக்கள் நலனுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடுபட்டதால் மத்திய அரசு அவருக்கு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை அளித்து கௌரவித்தது. மக்களின் மனங்களில் இன்றளவும் குடிக்கொண்டு இருப்பவரும் தரைத்தப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரருமான மக்கள் நலனுக்காக மகத்தான திட்டங்களை தீட்டி நல்லாட்சி படைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திமுகவைச் சேர்ந்த திரு ராசா அவர்கள் இழிவுபடுத்தி பேசியுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது. இனி வரும் காலங்களில் நாவடக்கத்துடன் பேச திரு ராசா அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாவடக்கம் இல்லாமல் பேசும் திரு ராசாவுக்கு நாவை அடக்காவிட்டால் அழுகி துன்பப்பட நேரிடும். இதற்கான விளைவுகள் திமுகவிற்கும் திரு ராசாவிற்கும் சந்திக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தனது கண்டனத்தை பதிவிட்டுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். ராசா அவர்கள் எம்ஜிஆர் பற்றி இழிவுபடுத்தி பேசியதன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்ற அரசியல் வீடியோக்களை தொடர்ந்து காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.